அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. தங்கம் விலை இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்தே தாறுமாறா உயர்ந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையே தான் தங்கம் விலை இப்போது ஒரு பபிள் நிலையை எட்டி இருக்கிறதாகவும் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் விரைவிலேயே ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு BIS எச்சரிச்சிருக்காங்க. அது என்ன பபிள்? இதனால் தங்கம் விலையில் என்ன நடக்கும்? அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தங்கம் விலை குறையும்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் கூட நாம் அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷப்படக்கூடாது போல். அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்திடலாம். தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் விலை 12,480 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ஒரு சவரனுக்கு 640 ரூபாய் அதிரடியாக உயர்ந்திருக்கு. இதன் காரணமாக 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 99,840 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் இன்னைக்கு உயர்ந்து 1 கிராம் வெள்ளி சென்னையில் இன்னைக்கு 231 ரூபாய்க்கு விற்பனையாகுது. 1 கிலோ வெள்ளி சென்னையில் இன்னைக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,31,000 விற்பனையாகுது. தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் இந்த வருஷம் உயர்ந்து உச்சத்தை தொட்டிருக்கு. ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், போர்கள், புவிசார் அரசியல் பதற்றங்கள்னு சொல்லிட்டு தங்கம் விலை உச்சத்தை தொட்டிருக்கு. உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தங்கத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதனால் உலகத்துக்கே ஒரு பொக்கிஷமாக தங்கம் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் BIS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சர்வதேச செட்டில்மெண்ட் வங்கி, பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ், தங்கம் விலை தொடர்பாக ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அதாவது தங்கம் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் சில்லறை முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு பண்ணுறதாகவும் இதனால் ஒரு பபிள் மாதிரி உருவாகிட்டு இருக்கிறதாகவும் எச்சரிச்சிருக்காங்க. இங்கே பொதுமக்களை தான் சில்லறை முதலீட்டாளர்கள்னு சொல்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே பொதுமக்கள் கோல்டு மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் அளவுக்கு அதிகமாக முதலீடு பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பபிள் நிலையை அடைஞ்சிருக்கிறதா வார்னிங் கொடுத்துருக்காங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு முதலீட்டோட மதிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, அதனோட உண்மையான மதிப்பை விட பல மடங்கு அதிகமாக உயரும். குறுகிய காலத்தில் அதனுடைய அசல் மதிப்பை விடவும் கூட பல மடங்கு உயர்ந்து அதுக்கப்புறமா அது வெடிக்கும். இதைத்தான் பபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேர் மார்க்கெட் பபிள் நிலையில் இருக்கிறதா ஏற்கனவே பல்வேறு தரப்பினரும் வார்னிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த சூழலில் தான் சில்லறை முதலீட்டாளர்களால் தங்கம் மற்றும் அமெரிக்க பங்குகளும் கூட அந்த பபிள் நிலையை நோக்கி சென்றிருக்கிறதா BIS எச்சரிச்சிருக்காங்க. இதனால் எதிர்பாராத ஒரு மாபெரும் சரிவு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட ஒரு பக்கம் ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் தங்கம் மற்றும் அமெரிக்க பங்குச்சந்தை குறித்து BIS குவார்ட்டர்லி அசஸ்மெண்ட்ஸை வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஓவர் வேல்யூஷன், அதுபோக மீடியா ஹைப் காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு பபிள் உருவாகி இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்கம் விலையை பொறுத்த வரைக்கும் அது நடப்பு ஆண்டில் 60% வரைக்கும் உயர்ந்திருக்கு. 1979க்கு அப்புறமா தங்கம் விலை ஒரே ஆண்டில் இவ்வளவு தூரம் உயர்வது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. அதே மாதிரி AI கம்பெனிஸோட ஷேர்ஸும் தாறுமாறாக உயர்ந்ததுனால தான் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் பங்குகளும் கூட அதிகரிச்சிருக்கு. நம்ம ஊரில் மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை மாதிரி அங்கு S&P Global 500, நாஸ்டாக் ஆகியவை இருக்கு. அது எல்லாமே ஒரே நேரத்தில் 17%, 22% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆக இந்த BIS அவங்களுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 50 ஆண்டுகளில் தங்கம் மற்றும் பங்குகள் ஒரே நேரத்தில் இப்படி பபிள் நிலைக்கு வருவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இதே மாதிரி குறுகிய காலத்தில் விலை அதிகரிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது சரியும். அந்த பபிள் வெடித்து மிகப்பெரிய அளவில் விலை சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் இப்போ சொல்கிறாங்க. AI கம்பெனிஸால் பங்குச்சந்தை அந்த பபிள் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம், அதுபோக இங்கிலாந்து வங்கியும் கூட ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த கோல்டு பபிள் வேற போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் கூட சொல்கிறாங்க. இதுவே இப்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஒருவேளை இந்த கோல்டு பபிள் வெடிச்சதுன்னா அது குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவை எதிர்கொள்ளுமா. அதனால் தங்க விலை சரியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் சொல்லுது. ஆனால் இதை நாம் நினச்சி சந்தோஷப்படவே முடியாதுங்க. காரணம் மற்ற நிறுவனங்கள் சொல்லக்கூடிய கணிப்புகள் தான். 2026 தங்கம் வாங்குறதுக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, இல்லை இப்படியே தங்கம் விலை உயருமா அப்படின்னா 2026
அந்த இயர்லும் கூட குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த தங்கம் விலை உயர்வு அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா, அதைத்தான் பெரும்பாலான முதலீட்டு நிறுவனங்கள் சொல்லுது. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் 2026 இறுதியில் பார்த்தீங்கன்னா தங்கம் 1 அவுன்ஸ் $4,900 அப்படிங்கிற அளவில், அதாவது இந்திய மதிப்பில் 10 கிராம் சுமார் 1,60,000 அப்படிங்கிற விலையில் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே ஜேபி மார்கன் நிறுவனம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலக சந்தையில் தங்கம் $5,000 அப்படிங்கிற நிலையில் இருக்கும்னு சொல்லுது. கொடாக் செக்யூரிட்டி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 10 கிராம் தங்கம் 1,50,000 வரைக்குமே உயரலாம் அப்படின்னு வேற ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. உலக மத்திய வங்கிகள் தங்கத்தை தொடர்ந்து வாங்குது. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. குறைஞ்ச வட்டி விகிதங்கள் டாலரை கண்டிப்பாக பலவீனப்படுத்தும். அதனால் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்துடைய தேவை அதிகரிக்கும். ஆக இந்த மாதிரியான காரணங்களால் 2026 தங்கத்துடைய தேவை குறையாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இதனால் எப்படா தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது தான் தற்போது இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மக்களுடைய ஒரே ஒரு யோசனை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.